அவசரப்பட்டு படிக்க தேவையில்லை. அதான் ஒவ்வொரு ஜும்மாவில் ஒவ்வொன்றை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். நிதானமாக படிக்கொள்கிறீர்கள். வாழ்க்கைக்கு தேவை எங்களுக்கு இதெல்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவர். அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுக்கு சமூகத்திற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவிலே மிக முக்கியமான ஒரு பகுதிதான் ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத் என்ற சொல்லை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஹிஜ்ரத் என்ற அமலை செய்வதை போன்ற ஒரு கஷ்டமான அமல் கிடையாது. ஹிஜ்ரத் என்றால் சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பிறந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு சென்றதற்கு பேருதான் ஹிஜ்ரத். தான் பிறந்த ஊரை இழப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல. அதுவும் ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் ஒருவரை துன்புறுத்தி அந்த மனிதனை அந்த ஊரை விட்டு வெளியாக்குவார்களே, அந்த மனிதன் அழுது கொண்டுதான் ஊரை விட்டு வெளியே செல்லுவார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த மக்காவில் பிறந்த, ஏனைய ஊர்களில் பிறந்த அனைத்து சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செய்தார்கள். அதனால தான் சகோதரர்களே, ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு பெயர் முஹாஜிர். முஹாஜிரீன்கள் என்று சொல்லுவது அதனால்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவிலே ஹிஜ்ரத் என்ற பாடம் மிக முக்கியமானது. இந்த இடத்தில் வந்திருக்கக்கூடிய நாம் எல்லோருமே பிறந்த ஊரை விட்டு வெளியாகியவர்கள், ஒவ்வொரு நோக்கங்களுக்காக வெளிவந்தவர்கள், ஒவ்வொரு காரணங்களுக்காக வெளிவந்தவர்கள். ஊருடைய சிந்தனை வந்து கொண்டே இருக்கும், குடும்பங்களுடைய சிந்தனை வந்து கொண்டே இருக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களும் இந்த பெரும் ஒரு இபாதத்தை செய்தார்கள், ஹிஜ்ரத் என்ற இபாதத். சகோதரர்களே, இந்த ஹிஜ்ரத் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த ஹிஜ்ரத் என்ற இபாதத்தை செய்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பாப்பாவையும் தன்னுடைய குடும்பத்தையும் அந்த காலத்தில் வாழ்ந்த நும்ரூதையும் அல்லாஹ்வின் பால் அழைத்த பொழுது கடைசியாக வாப்பா சொன்னார், இப்ராஹிம் உன்னை கல்லெறிந்து கொலை செய்வேன் என்றார். சமூகமும் நும்ரூதும் கடைசி அவர்களுடைய வேதனையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் போட்டு பொசுக்க ஆரம்பித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், நான் ஹிஜ்ரத் செல்ல போகிறேன் என்றுதான் ஈராக்கிலிருந்து பலஸ்தீன் நோக்கி சென்றார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லது கனானிலிருந்து பலஸ்தீன் நோக்கி புறப்பட்டார், ஹிஜ்ரத் செய்தார். சகோதரர்களே, குடும்பமாக ஹிஜ்ரத் செய்தவர்தான் லூத் அலைஹிஸ்ஸலாம். லூத் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவிலே நுபுவத்துடைய 5ஆம் ஆண்டு சகோதரர்களே, மக்காவுடைய காபிர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களை விட்டு வைக்கவில்லை, துன்புறுத்த தொடங்கினார்கள். இதில் மிக முக்கியமாக சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவை கொலை செய்தார்கள். இந்த உம்மத்திலே இன்று எத்தனையோ சுஹதாக்களை பார்க்கிறீர்கள், எத்தனையோ பிள்ளைகளுடைய ஷஹாதத்தை பார்க்கிறீர்கள். ஆனால் இந்த உம்மத்தில் முதலாக உயிரை அல்லாஹ்வுக்கென்று தியாகம் செய்த பெண்மணிதான் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த விரோதிதான் அபூ ஜஹல் அம்பால் அவர்களுடைய மர்மஸ்தானத்திலே குத்தி விட்டார். சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஷஹாதத் அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்களுக்கு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியது. என்ன செய்வது சகோதரர்களே? யாசிர் ரலியல்லாஹுடைய குடும்பம், யாசிர் என்ற ஒரு சஹாபி இருந்தார். அவருடைய மகன் தான் அம்மார் பின் யாசிர். அவருடைய உம்மா தான் சுமையா. குடும்பத்துக்கே வேதனை நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசிருடைய குடும்பத்தை கடந்து செல்லும் பொழுது சொல்லுவார்கள், சப்ரன் யா ஆல யாசிர் ஃபஇன்ன மௌஇதகுல் ஜன்னah. யாசிருடைய குடும்பமே பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, வாக்களிக்கப்பட்ட இடம். சகோதரர்களே, ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு 9 வயது பிள்ளை. ஹப்பாப் பின் அரத்துடைய தலையிலே நெருப்பை காய்ச்சி ஊத்தி விட்டார்கள். ஹப்பாப் அழக்கூடிய சத்தத்தால் மக்காவுடைய காஃபிர்கள் அழத் தொடங்குவார்கள். ஹப்பாபுடைய அழுகையை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே ஹப்பாபின் அரத்தை அழைத்து சொல்லுவார்கள், ஹப்பாப் உங்களுடைய முதுகை கொஞ்சம் காட்டுங்கள். ஹப்பாப் முதுகை காட்டுகிறார். முதுகிலே பெரிய ஒரு குழி இருந்தது. சொன்னார் ஹப்பாப், என்னுடைய ரத்தமும் சேனும் தான் நெருப்பை அணைத்தது. பாரிய குழி இருந்தது முதுகிலே ஹப்பாபுடைய. சகோதரர்களே, உஸ்மான் பின் மத்லூன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த அளவு வேதனை செய்தார்கள் என்றால் கண் பார்வை சென்று விட்டது, அறைந்த அறையிலே. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காது கேட்காமல் போய்விட்டது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட விட்டு வைக்கவில்லை, அவருக்கு அடி. இவ்வாறான பல துன்பங்கள் நடந்த பொழுது சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இந்த ஊரை விட்டு சென்று விடுங்கள். ஊரை விட்டு எப்படி செல்வது சகோதரர்களே? எதை எடுத்து செல்வது? முதலாக 12 ஆண்களும் 4 பெண்களும் தயாரானார்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு. எந்த ஊருக்கு செல்வது? அடுத்த கேள்வி. அந்த காலத்திலே இருந்த ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ அரசர் தான் ஹபஷாவுடைய மன்னர் நஜாஷி. ஹபஷாவுக்கு செல்வோம் என்று முடிவெடுக்கிறார்கள். எப்படி செல்வது? தற்பொழுது ஜித்தாவுடைய ஹாபர் இருக்கிறது, கடல் ஓரமாக ஜித்தாவுக்கு வருகிறார்கள் மக்காவிலிருந்து. நுபுவத்துடைய 5ஆம் ஆண்டு ரஜப் மாதம் நடக்கிற இந்த சம்பவம். அப்படியே கப்பலில் ஏறுகிறார்கள். தலைமை யார் தெரியுமா? இந்த 12 ஆண்களுக்கும் 4 பெண்களுக்கும் தலைவர் யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹுடைய தலைமையில் இந்த ஹிஜ்ரத் நடக்கிறது. சகோதரர்களே, குடும்பமாக நபி அவர்கள் சொன்னார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு குடும்பமாக ஹிஜ்ரத் செய்தவர் என்னுடைய இந்த உஸ்மானும் ருக்கையாவும் தான். இந்த 12 ஆண்களும் 4 பெண்களும் கப்பலில் ஏறித்தான் மக்கா ஜித்தாவுடைய சென்று எத்தியோப்பியாவுக்கு சென்று விட்டார்கள். எத்தியோப்பியாவில் இருக்கிறார்கள். வேதனை முடியவில்லை. ஹிஜ்ரத் அப்பொழுதுதான் தொடங்கியது. அதற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்வது என்றால் வேதனை தாங்க முடியாது. மக்காவிலே அவர்கள் செய்யும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவுடைய மலைகளில் இருப்பார்கள். பிலால் அஹத் அஹத் அஹத். சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு வேதனை செய்யப்படுவது இன்று ஆரம்பித்த ஒன்றல்ல. இது
அல்லாஹ் எங்கு போய் விட்டார் என்று நீங்கள் கேட்கக்கூடாது. கேட்டால் உங்களுக்கு சீரா தெரியாது. சீராவை படித்தவர்கள் இவைகளை சீராவுடைய கண்ணாடியில் பார்ப்பார்கள். சீராவை படித்தவர்கள் தான் சீராவுடைய கண்ணாடியில் பார்ப்பார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இழுப்பார்கள். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் ஒருவன், அவ்வளவு. கண்ணியமிக்க சகோதரர்களே, அதே ரமலான் மாதத்துக்கு பிறகு 72 சஹாபாக்கள் சேருகிறார்கள். ஊரை விட்டு போவோம். அடுத்த கூட்டம் 72 சஹாபாக்களும் 18 பெண்களும் கிட்டத்தட்ட. இவங்களும் தயாராகி யாருக்கும் தெரியாமல் மக்காவை விட்டு அப்படியே ஜித்தாவில் இருக்கக்கூடிய கடலோரமாக வந்து கப்பலில் ஏறி சகோதரர்களே அப்படி எத்தியோப்பியாவுக்கு சென்று விட்டார்கள். எத்தியோப்பியாவுடைய மன்னர் இருக்கிறாரே நஜாஷி, எல்லோரையும் வரவேற்பார். இந்த கூட்டத்துக்கு தலைவராக யார் சென்றார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தம்பி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. முன் சென்ற கூட்டத்துக்கு அமீராக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போனார்கள். இந்த கூட்டத்துக்கு அமீராக ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு போனார்கள். இவங்க எல்லாம் எத்தியோப்பியாவுக்கு போனா மக்காவுடைய காவியர்கள் பார்த்தாங்க, பெரிய ஒரு படை போய் ஹிஜ்ரத் செய்து. என்ன செய்தது? அம்ரு இப்னு ஆஸ் என்ற இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னால் அம்ரு இப்னு ஆஸ் அப்பொழுதே இன்டெலிஜென்ட் தான். இவர் அனுப்பி வச்சாங்க எத்தியோப்பியாவுக்கு. இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க, உடன்படாது. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு நஜாஷி மன்னருக்கு முன்னால இஸ்லாமிய தாவத்தை முன்வைத்தார். அவங்களுடைய பேச்சு மிக பிரபலியமானது. அதில்தான் நஜாஷி இஸ்லாத்தை தழுவினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிப் ஜனாஸா தொழுவித்தாங்களே, நபியுடைய சீராவிலே நபி அவர்கள் காயிப் ஜனாஸா 2 பேருக்கு தொழுவித்திருக்கிறார். ஒன்று நஜாஷி, இரண்டாவது அன்சாரி சஹாபியுடைய தாய்க்கு. அதாவது சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு தாய் மௌத்தான் நேரம் தொழுவித்தார்கள். நபி அவர்கள் ஜனாஸா வாயிப் ஜனாஸா தொழுவித்தார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த எத்தியோப்பியாவுக்கு போனவங்க எத்தனை வருடம் எத்தியோப்பியாவில் இருந்திருப்பாங்க? எத்தியோப்பியாவுக்கு நுபுவத்துடைய 5ஆம் ஆண்டு ரஜபிலும் ரமலானிலும் போனவர்கள் எப்ப திரும்பி வந்தாங்க தெரியுமா? ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஹைபருக்கு பிறகுதான் வந்தாங்க. எத்தனை வருடம்? கிட்டத்தட்ட 14 வருடம் நாட்டுக்கு வரல. எத்தனை வருடம் ஹிஜ்ரத்? எங்களுக்கு 5 வருடம் நாட்டுக்கு போவாட்டியே கஷ்டமா இருக்கு. 2 வருடம் நாட்டுக்கு போக இயலாது. 15 வருடம் எத்தியோப்பியாவிலே பெண்கள், ஆண்கள், பிள்ளைகள் எல்லாம். சகோதரர்களே, 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஊருக்கு வரவில்லை, சொந்த ஊருக்கு வரவில்லை. எங்க வந்தார்கள்? மதீனாவுக்கு தான் வர வேண்டும் சட்டம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நடந்த மிக முக்கியமான ஹிஜ்ரத். சகோதரர்களே, இந்த நேரம் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால ஏழாம முடிவெடுத்தாங்க ஹிஜ்ரத் போறது. ஹிஜ்ரத் என்பது ஒரு இபாதத். ஹிஜ்ரத் என்பது ஒரு இபாதத். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலை முகம் எல்லாம் அடிபட்டு காயம். முடிவெடுத்துட்டாங்க மக்காவுக்கு போ. மக்காவுக்கு போகும் பொழுது இப்னு தகீனா என்ற ஒரு காஃபிர் வந்தார். அவர்தான் அப்ப மக்காவுடைய தலைவர். அபூபக்கர் ரலியல்லாஹு ஊரை விட்டு போறார். இப்னு தகீனா வந்து கேட்டார், அபூபக்கர் எங்க போறீங்க? சொன்னா, நான் போறேன், நான் எங்கேயாவது எத்தியோப்பியாவுக்கு அல்லாஹ்வை இபாதத் செய்ய போறேன். உடனே இப்னு தகீனா சொன்னார், உங்களை போல உள்ளால் இந்த ஊரை விட்டு போகவே மேலாது, யாரும் வெளியேற்றவும் மேலாது. நான் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு வாங்க உள்ளூர்.
இப்னு தகினா மக்கள்கிட்ட வந்து சொன்னார், இந்த அபூபக்கரை போல தங்கமான மணி இந்த ஊரை விட்டு போனதா போகையா? ஏன் தெரியுமா? சொன்னால் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய 5 குணங்கள். முதலாவது, நீங்க குடும்பங்களோட சேர்ந்து நடக்கிறீங்க, இன்னக லஃபஸிலுர் ரஹீம். இரண்டாவது, வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்கு உழைத்து கொடுக்கிறீங்க. மூன்றாவது, வதஹ்மிலுல் கல், மற்றவங்களுடைய கஷ்டத்தை நீங்க பராமரிக்கிறீங்க. நான்காவது, வதக்ரில் தைஃப், விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறீங்க. ஐந்தாவது, வதுஈனு அலா நவாயிபில் ஹக், உண்மைக்கு போராடுறீங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையிலிருந்து நடுங்கி வந்த நேரம் இதே 5 குணத்தை தான் சொன்னாங்க. இதே 5 குணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தது. அப்ப தொழுகையெல்லாம் கடமை இல்லை, இது குணம். இப்னு தகினா சொன்னார், அபூபக்கர் உங்கள்ட்ட 5 குணம் இருக்குது, உங்கள மாதிரி ஆக்கள் தங்கம் இங்க மக்காவுல. என்னென்ன 5 குணம்? குடும்பத்தோட சேர்ந்து நடத்த, இல்லாதவர்களுக்கு உழைத்து கொடுத்த, விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுத்த, உண்மைக்கு நிற்கிற என்ற 5 குணம் சொல்லிட்டு சொன்னார். மக்கா வாசிகளை பார்த்து, அபூபக்கருக்கு நான் பொறுப்பு, அபூபக்கரை நீங்க அமைதியா இபாதத் செய்ய சொன்னாங்க மக்காவுடைய காபிர்கள். ஆனா ஒரு நிபந்தனை, அபூபக்கர் வீட்டில் இபாதத் செய்ய, இவர் வெளியே வரப்படாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்ச நாள் இபாதத் செய்து பார்த்தாங்க, முடியும். முதலாக வீட்டு முற்றத்துல பள்ளிவாசல் கட்டியது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன செய்யறாங்க? வீட்டு முற்றத்துல பள்ளிவாசல் கட்டிட்டாங்க. பள்ளிவாசலை கட்டி என்ன செய்வா? குர்ஆன் இறங்குறதானே, மக்காவுல குர்ஆன் இறங்கிச்சு 80 லட்சம் சூரா, சத்தம் விட்டு ஓதுவாங்க. ஓதுற சத்தத்தை மக்காவுடைய பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் கேட்டு கேட்டு அழுவாங்க. என்ன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரஜுலன் பக்கா, அழுது அழுது ஓதுவார். எல்லா பிள்ளைகளும் ஆச்சரியம், வேண்டாம் இது அப்படிப்பட்ட ஒன்றுதான் இந்த குர்ஆன். இப்ப இப்னு தகினா அடக்க வந்தாங்க காபிர்கள். சொன்னாங்க, இப்னு தகினா நீங்க தான் பாரம்பரியத்துக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அவர் செய்யற வேலையை பாருங்க. வீட்டு முற்றத்துல பள்ளிவாசலை கட்டி ஓதுறாரு, அழுகிறாரு, எங்கட பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்னு தகினா வார அபூபக்கர் ரலியல்லாஹு, அபூபக்கர் என்ற பொறுப்புல நீங்க மோசடி செஞ்சிட்டீங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இப்னு தகினா உன்னோட பொறுப்பு எனக்கு வானா, கலட்டியடி நல்லான பொறுப்பு இருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் போகும் நிகழ்வுதான். சகோதரர்களே, ஒவ்வொருத்தராக இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற வாரம் நாங்க பார்த்தோம், முந்திய வாரம் தாயிஃபுக்கு ஹிஜ்ரத் போனாங்களே இல்லையா? தாயிஃபுக்கு ஹிஜ்ரத் போய்தான் நபி அவர்கள் அடிபட்டார்கள். சகோதரர்களே, ஹிஜ்ரத் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் ஹிஜ்ரா தஹ்திமு மா கான கப்லா, அதற்கு முன்னால செய்த முழு பாவத்தை ஹிஜ்ரத் மன்னித்து. ஹிஜ்ரத் அதற்கு முன்னால செய்த முழு பாவத்தை மன்னித்து விடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், வல்லதீன ஹாஜரு وأخرجوا من ديارهم وأوذوا في سبيلي وقاتلوا وقتلوا لأكفرن عنهم سيئاتهم ولأدخلنهم جنات تجري من تحتها الأنهار ثوابا من عند الله والله عنده حسن الثواب. வேதனையா, ஒரு கஷ்டமா, ஒரு ஊர்ல வாழ முடியாதா, ஹிஜ்ரத் செய்யலாம். சஹாபாக்கள் எல்லோரும் ஹிஜ்ரத் செய்தார்கள். அல்லாஹ் சொல்றார், யார் ஹிஜ்ரத் செய்கிறார்களோ, வல்லதீன ஹாஜரு
وَأُخْرِجُوا مِنْ دِيَارِهِمْ அவங்கள வீடுகளை விட்டு வெளியேற்றப்படுறீங்களோ, உங்களுக்கு வாழ இயலாது. இஸ்லாத்துக்கா வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டீங்க சஹாபாக்கள். وَأُوذُوا فِي سَبِيلِي என்னுடைய பாதைக்காக நோவினைப்படுத்தப்பட்டீங்க. எல்லாம் ஒரு கண்ணுக்கு முன்னு ஓடும். யார் யாருக்கு நடக்குது இந்த உலகத்தில். وَقَاتَلُوا وَقُتِلُوا கொலை செய்யப்படுறாங்க. அல்லாஹ் சொல்றார், لَأُكَفِّرَنَّ عَنْهُمْ سَيِّئَاتِهِمْ எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சு, எல்லா பாவத்தையும் இல்லை. என்ன வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறது என்றது சாதாரணம் இல்லை. முந்தி சொல்லுவாங்க, ஜஃப்னால உள்ளவங்க கேட்டு பாருங்க அதனுடைய பாரத்தை. ஸ்ரீலங்கா மன்னார் உள்ளவங்க கேளுங்க, ஒரே இரவுல வெளியே சொன்னாங்களே, எத்தனை மணிக்கு இருக்குது போங்க வெளியேறதுங்க, எல்லாரும் பேகோட வெளியே வந்தாங்க. எவ்வளவு நன்மை தெரியுமா? வெளியேற்றப்பட்டது உயிருக்கு ஆபத்து. சஹாபாக்கள் சகோதரர்களே எல்லோருமே சீராவில் மிக முக்கியமான இன்னைக்கு யார் யாரெல்லாம் என்ன அகதிகளாக உலக நாடுகள் இருக்கிறார்கள். அண்மையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எனக்கு தெரியும். சொந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் எவ்வளவு கூலி. அல்லாஹ் சொல்றார், பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். وَلَوْ دُخِلَنَّهُمْ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ சொர்க்கத்துல நுழைவிப்பே. ثَوَابًا مِنْ عِنْدِ اللَّهِ அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கூலி இது. وَاللَّهُ عِنْدَهُ حُسْنُ الثَّوَابِ அல்லாஹ்விடத்தில் அழகிய கூலி இருக்கு. ஆகவே சகோதரர்களே, சஹாபாக்களுடைய ஹிஜ்ரத் எல்லா ஹிஜ்ரத்தும் நடக்குது. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரத் வித்தியாசம். சஹாபாக்கள்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாலேயே மதீனாவை தேர்ந்தெடுத்தார் ஹிஜ்ரத். மதீனா எத்தியோப்பியாவுல ஹிஜ்ரத் போன இஸ்லாம் வளரல, ஆனா அமைதி கிடைத்தது. மதீனாவுல தான் இஸ்லாம் வளர்ந்தது. ஏன்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவுல நான் தெளிவுபடுத்துவேன். சீரா என்பது இவ்வளவு ஆழமானது சகோதரர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய வேண்டும் என்று முழு மக்காவாசிகளும் முடிவெடுத்த பொழுதுதான் அல்லாஹ் சொன்னான், ஊரை விட்டு போங்க, ஹிஜ்ரத். அது நெடிய நீண்ட விடயம். ஒவ்வொரு முஸ்லிமும் அழகாக படிக்க, அவசரப்பட்டு படிக்க தேவையில்லை. அதான் ஒவ்வொரு ஜும்மாவில் ஒவ்வொன்றை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். நிதானமாக படிக்கொள்கிறீர்கள். வாழ்க்கைக்கு தேவை இதெல்லாம். அபூபக்கர் ரலியல்லாஹு ஹிஜ்ரத் செஞ்சார், உமர் ரலியல்லாஹு ஹிஜ்ரத் செஞ்சவங்க, உஸ்மான் ரலியல்லாஹு ரெண்டு ஹிஜ்ரத் செஞ்சவங்க, எத்தியோப்பியா மதீனா. அலி ரலியல்லாஹு ஹிஜ்ரத் செய்தவங்க. சகோதரர்களே, அபூ லஹபுக்கு ஒரு மகள் இருந்தாங்க, ஸுர்ரா அவங்க பேர். ஹிஜ்ரத் என்றது எல்லாரும் செய்யும். அபூ லஹபுக்கு ஒரு மகள் இருந்தாங்க, ஸுர்ரா. அபூ லஹப் யாரு உங்களுக்கு தெரியும்? தப்பத் யதா அபீ லஹப் வ தப். அபூ லஹப் நாசமாகட்டும், ரெண்டு கை நாசமாகட்டும், அவனே நாசமாயிட்டார். இவனுக்கு ஒரு மகள் இருந்தாங்க, ஸுர்ரா. இவங்க இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. பாப்பா உருவாங்களா? உம்மு ஜமீல் உம்மா உருவாவா? பார்த்தாங்க, முடிவெடுத்தாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு. எப்படி ஹிஜ்ரத் செஞ்சாங்க? பாப்பா உம்மா சகோதரர்களுக்கு தெரியாம மக்காவில் நடந்து 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 மதீனாவை போயிட்டாங்க. எத்தனை கிலோமீட்டர்? 450 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு. அப்படி தூரம் மதீனால போய் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சுட்டு போய் ஒரு காலத்துல அந்த காலத்துல உள்ள பெண்கள் துர்ரா கிட்ட சொல்ற, துர்ரா உங்களோட வாப்பா தானே அபூலஹப், உங்களோட வாப்பா தானே அபூலஹப், தப்பத்தியதா அபீலா உங்களோட குடும்பத்துக்கு தான் இறங்கினது. துர்ரா வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, யா ரசூலுல்லாஹ் பெண்கள் இப்படி சொல்றாங்க என்ன பார்த்து. நபி அவங்க சொன்னாங்க, மிம்பர்ல ஏறி மௌத்தானவனுக்கு ஏசாதீங்க, உயிருள்ளவருடைய உள்ளம் புண்படும்.
அவனை என்னண்டாலும் வாப்பாத, காபிரா இருந்தாலும் வாப்பாத, நடந்து ஹிஜ்ரத் போயிட்டாங்க. நூர்ரா சகோதரரே, சுஹைப் ரலியல்லாஹு ஹிஜ்ரத் போனாங்க. எல்லாம் மக்காவில் பிறந்த எல்லாருமே இந்த அமலை செய்தார்கள். சகோதரர்கள், அஷரத்துல் முபஷ்ஷரா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் முழு சொத்தை விட்டுட்டு வந்துட்டார் ஹிஜ்ரத். அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ஹிஜ்ரத் செய்தார். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அஷரத்துல் முபஷ்ஷரா சொர்க்கத்துக்கு நன்மாராய சொல்லப்பட்ட 10 பேரும் ஹிஜ்ரத் செஞ்சார்கள். அந்த பெரிய ஒரு இபாதத் சகோதரர்களே ஹிஜ்ரத். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் செஞ்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெண் பிள்ளைகளில் 4 பேரும் ஹிஜ்ரத் செஞ்சார். அதுல ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்களே, மூத்த பெண், ஹிஜ்ரத் செய்யும் பொழுது அவளோட வயித்துல புல்லு, ஒட்டகத்துல போகும் பொழுதே இவனு கமியா அம்பெய்தார். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கீழே விழுந்துட்டார். வயிற்றில் இருந்த புல்ல அப்படியே கலங்கிட்டு, என்னடக்கு புல்ல கலங்கினா, இந்த காலத்தாவது வாஷ் பண்ணலாம். அதுலதான் ஸைனப் ரலியல்லாஹு மௌத்தானாங்க. சீரா இருக்குது சகோதரர்களே, சீரா எங்களுக்கு பெரிய ஒரு பாடத்தை படித்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிள்ளைகள் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா ஹிஜ்ரத், பெண்கள் ஹிஜ்ரத் செய்தார். இப்னு அப்பாஸ் பிள்ளைகள் ஹிஜ்ரத் செய்தார். சகோதரர்களே, அகதிகளாக மாறுவது, ஹிஜ்ரத் செய்வது சீராவில் மிக முக்கியமானது. சீராவில் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இதை கற்றுக் கொடுத்தார் என்றார். குர்ஆன்ல அல்லாஹ் முஹாஜிர்களை பத்தி லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம், அல்லாஹ் சொல்றார், அவருடைய செல்வம் வீடுகளை விட்டு ஹிஜ்ரத் செய்றாங்களே அந்த ஃபகீர் முஹாஜிரீன்கள் அல்லாஹ் சொல்றார். இன்னொரு ஆயத்தை சொல்றார், وَمَن يُهَاجِرْ فِي سَبِيلِ اللَّهِ يَجِدْ فِي الْأَرْضِ مُرَاغَمًا كَثِيرًا وَسَعًا. யார் பூமியில ஹிஜ்ரத் செய்வாரோ நல்ல விசாலங்களையும் நல்ல நிஅமத்துகளையும் அவர் கண்டு கொள்வார். ஆகவே சகோதரர்களே, ஹிஜ்ரத் என்ற சொல் இருக்குது, மிக ஆழமானது. முழு சஹாபாக்களும் செய்து இந்த உலகத்தில் சாதனை நிலைநாட்டிய ஒன்றுதான் ஹிஜ்ரத். அது புதிய ஒரு விடயம் அல்ல. வீடுகளை விட்டு வெளியேற்றப்படுறது, வீடுகளை உடைக்கிறது, குடும்பங்களை விட்டு வெளியேற்றுவது இன்றைக்கு நேற்று புதிய விடயம் அல்ல சகோதரர்களே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு படையோடு இவங்க எல்லாம் திரும்பி போகல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது எங்க? மக்காவில். மௌத்தானது எங்க? மதீனாவில். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தது எங்க? மக்காவில். மௌத்தானது எங்க? மதீனாவில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தது எங்க? மக்காவில். மௌத்தானது எங்க? மதீனாவில். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தது எங்க? மக்காவில். மௌத்தானது எங்க? மதீனாவில். அலி ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தது எங்க? மக்காவில். மௌத்தானது எங்க? மதீனாவில். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பிறந்தது எங்க? மக்காவில். மௌத்தானது மதீனாவில். சகோதரர்களே, உயர்ந்தவர்களும் சிறந்தவர்களும் சாதனையாளர்களும் உலகத்தில் செய்த ஆகப்பெரிய இபாதத்து தான் இந்த ஹிஜ்ரத். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஹிஜ்ரத்துடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக, ஹிஜ்ரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்களோ, வீடுகளை விட்டும் சொத்துக்களை விட்டும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்களோ, யா அல்லாஹ் அனைவர்களுக்கும் ரஹ்மத் செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக, செல்வங்களின் பரக்கத் செய்வாயாக, ஆயுளில் பரக்கத் செய்வாயாக, பிள்ளைகளின் பரக்கத் செய்வாயாக, சீராவை சரியாக படிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக, நல்ல நோக்கத்தோடு ஹிஜ்ரத் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற அந்த உயர்ந்த இபாதத்துகளை யா அல்லாஹ் எங்களுக்கு செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஹிஜ்ரத்துடைய அந்த நன்மை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்ப்பின் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.